பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. தமிழ்நாடெனும் கோவினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தாம் தகிடதக தாம் தகிடதக தாம் தகிடதக தகதினி தாம். நீலத்திரைகள் ஓரத்திலே நின்று பித்தம் தவம் செய் குமரியல்லை. மாணவர் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு செந்தமிழ்நாடு, தமிழ்நாடு செந்தமிழ்நாடு, தமிழ்நாடு செந்தமிழ்நாடு, தமிழ்நாடு செந்தமிழ்நாடு, தமிழ்நாடு செந்தமிழ்நாடு. இந்த பாரதி உலா 11ஆவது ஆண்டு 2015 நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதோட நோக்கம் தமிழையும் பாரதியும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நோக்கம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக பாரதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 39 வயசு வரைக்குமே இருந்த ஒரு மனிதர், சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு மனிதர், அக்கம் பக்கத்தில் போய் அந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு வந்தால் அதை கூட தூக்கி குருவிக்கும் கோழிக்கும் காக்கைக்கும் போடக்கூடிய மனிதர். ஸோ வாழ்க்கையில சந்தோஷத்தையே பார்க்காத ஒரு மனிதர், வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருந்த ஒருத்தர். ஆனால் ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு எழுதுறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ பாரதிக்கு நம்ம என்ன கற்றுக்கிறோமோ இல்லையோ, இந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட தன்மானத்தையும் தன்னோட கொள்கையையும் தன்னோட நோக்கத்தையும் விட்டு கொடுக்காம வாழ்ந்து வருது. ஸோ நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுன்றது எங்களோட முக்கியமான விருப்பம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரத மணி திருநாடு. இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தெய்துக தீதலம் அழிக. இன்றமை வருந்தும் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தெய்துக தீதலம் அழிக. அறம் வளர்த்திடுக மரமடி ஊறுக ஆரிய நாட்டினர் ஆண்மையுடைய சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கோங்குக நந்தே எத்தின நாடொரு முயற்சி
வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் மலர்ந்து அனைத்தும் மலர்ந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் மலர்ந்து அனைத்தும் மலர்ந்திடும் வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, என்றென்றும் வாழியவே. நன்றி. நன்றி. கைத்தொழில் வளர்ச்சிக்காக உழைப்போரும் உண்மையான தேசபக்தரே ஆவார் என்றார் முண்டாசு கவி பாரதியார். மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் வழி உற்பத்தி துறையும் INS தற்சார்பு பாதுகாப்பு திட்டமும் 5G தொழில்நுட்ப திட்டமும் நிரூபித்திருக்கின்றது. இதனை கைத்தொழில் போற்று கூடி தொழில் செய் என்று தன் சொற்களால் வலுப்பெறச் செய்திருக்கிறார் பாரதியார். ஆயுஷ்மான் பாரத், போலியோ ஒழிப்பு, கோவேக்சின் முதல் ரோபோ அறுவை சிகிச்சை வரை இந்தியா மருத்துவ நிபுணர்கள் புரிந்த சாதனை உலகின் மருத்துவத்திற்காக இன்றும் வரவேற்பு பெற்றுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. வல்லவன் ஆக்கிய சித்திரம் போலும், வன்மை கவிஞர் கனவினை போலும், நல்ல தொழிலுணர்ந்தோர் செயலென்றோ வைய தலைமைக்குள் என்ற பாரதியின் கனவினை சுந்தர் பிச்சை, சத்யநாதெல்லா, ரட்டன் டாடா போன்ற இந்தியர்கள் நினைவாக்கினார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த உலகில் மனிதன் செய்யக்கூடிய மிக உயர்ந்த தவம் என்ன? வனத்துக்கு சென்று கண்களை மூடி அமர்வதா? உடலை வருத்திக் கொள்வதா? இல்லை, மனிதருக்குள் வாழ்ந்து மனிதர்களை நேசிப்பதே அன்பின் தவம். பாரதியின் அன்பு மனிதரிடம் மட்டும் இல்லை, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்பார். அன்பு இல்லாத அறிவு அகந்தை, அன்பு இல்லாத அதிகாரம் அடக்குமுறை, அன்பு இல்லாத செல்வம் அர்த்தமில்லா வாழ்க்கை. ஆனால் அன்பு இருந்தால் ஏழையும் அரசனாக மாற்றும் சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செலுத்திடும் வையம். அன்புக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை. பசித்தவனுக்கு உணவு கொடுக்கும் போது அவன் யார் என்று கேட்பதில்லை, அழுதவனுக்கு தோள் கொடுக்கும் போது அவன் எந்த இனம் என்று பார்ப்பதில்லை. அன்பு மனிதர்களை இணைக்கும் பாலம். அன்பு பெரிய வார்த்தைகளில் இல்லை, ஒரு சின்ன உதவி, ஒரு சிறு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை. இதுவே 1000 மணி நேர தவத்திற்கு சமம். நம் பாரத நாட்டின் சிறப்பு பண்பாட்டால் ஈர்க்கப்பட்டே என்றால் அது மிகையாகாது. எந்த அளவிற்கு தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டிருந்தால் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என எழுதச் சொல்லி இருப்பார். இன்று நடைமுறையில் உள்ள பல திட்டங்களை பாரதியார் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்ற பாரதியின் கனவு இன்று மெய்ப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் நாசா விண்வெளி மையம் விண்வெளி ஆய்வுக்கூடம் அமைத்துள்ளது. அது இருக்கட்டும், இந்தியாவின் இஸ்ரோ சந்திரன் செவ்வாய் கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி சாதனை புரிந்துள்ளது. நம்முடைய பரதநாட்டிய கலை உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. ஆயக்கலைகள் 64 ஒன்றானது பரதக்கலை. நம் ஈசனே கூத்த பிரானாக, நடன மூர்த்தியாக, நடராசர் ரூபமாக காட்சியளிக்கிறார். இதனை பாரதியார் பாட்டும் செய்யுளும் கோத்திடுவீரே, பரத நாட்டிய கூத்திடுவீரே என்கிறார். நம் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். நன்றி. நவீன தமிழ் கவிதைகளுடைய தகப்பன் பாரதியார். இன்னைக்கு அவரை எடுத்து எத்தனை பேர் என்ன எழுதினாலும், திரைப்படம் எடுத்தாலும், பாடல் எழுதினாலும், கவிதை எழுதினாலும், கதைகள் எழுதினாலும் அதற்கு முதல் உதாரணம் முதல் ஒரு பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னா அது பாரதி தான். ஒரு 100 ஆண்டு தாண்டின ஒரு கவிஞர். நல்ல யோசிங்க, அவர் எதை விட்டு வச்சிருக்காரு? பெண் கல்வியை விட்டு வச்சிருக்காரா? ஒற்றுமையை பத்தி, இங்க ரௌத்ரம் பழகுன்ற விஷயத்த பத்தி அவ்வளவு அழகா சொன்னாங்க. எந்த இடத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத வள்ளுவமும் பாரதியாரும் இன்னைக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க வரலாறுகளை இன்னும் தேடி படிங்க. நான் உங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கேட்டுக்கிறேன், புத்தகங்களை வாசியுங்கள், இன்னும் அதிகமா வாசியுங்கள். அதாவது பாட புத்தகங்களை தாண்டி லைப்ரரிஸ் போங்க, நிறைய புக்குகளை எடுத்து வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு பலருடைய சிந்தனைகள் தெரியும். இப்படி எல்லாம் சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்க மனசுல நிற்கும். நீங்களும் நிறைய எழுதலாம். இந்த மேடை உங்களுக்கு இந்த இடத்துலதான் கிடைக்கும், இந்த கல்லூரியில தான் கிடைக்கும். நீங்க வெளியில போய் ஒரு மேடையை உருவாக்கிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு நீங்க வரணும். அந்த உயரத்துக்கு வரும்போதுதான் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப இலகுவா கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க.
பட்டு பாரதியார் சொன்னாரா எனக்கு இந்த மாதிரி விழா எடுன்னு? ஆனால் அவர் பாரதியாரை எடுத்துக்கொண்டு, ஏன் ஒரு லட்சிய கவிஞன் இந்த மண்ணிலே அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் இல்லை. அவன் ஒரு கால வரலாறு. எத்தனையோ கவிஞர்களை நாங்கள் முழுமூச்சாக படித்திருக்கிறோம். ஆனாலும் பாரதியிடத்தில் தான் எங்கள் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறோம். அவன் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியது போல எங்கள் நெஞ்சை அள்ளிய மகாகவி பாரதி தான். அவன் படைத்த குயில் பாட்டாக இருக்கட்டும், கண்ணன் பாட்டாக இருக்கட்டும், பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும், மொழிபக்தி பாடல்களாக இருக்கட்டும், தேசபக்தி பாடல்களாக இருக்கட்டும், தேச தலைவர்களை பற்றிய பாடல்களாக இருக்கட்டும், அவன் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தாலும் தன்னுடைய வளமான எண்ணங்களுக்கு குறுக்கீடு எதுவுமே இல்லாமல் இதந்தர் மனையை நீங்கி இடமிகு சிறைப்பட்டாலும் பதந்திர இரண்டும் மாறி பழிமுகந்து இடிவற்றாலும் இதந்தர் கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதில மறக்கனேனே என்று வாழ்ந்த ஒரு லட்சிய கவிஞர். இன்னைக்கு தமிழ் எழுத கூட தயாரா இல்லை. நிறைய பேர் ரொம்ப சிக்கலா இருக்குது, வருத்தமா இருக்குது. அகில இந்திய அளவில் நடந்த மிகப்பெரிய தேர்வில் 85% தமிழ் தான் ஃபெயில் ஆயிருக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருக்குது. யாருக்கும் அக்கறை இல்லை. இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட ராத்திரி 11 மணிக்கு அவங்க மிஸ்ஸுக்கு மெசேஜ் அனுப்பிட்டான். மிஸ்ஸு நான் தொங்க போகிறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான். 11 மணிக்கு அந்த மெசேஜை பார்த்துட்டு டீச்சர் அலறி போச்சு. ஐயையோ, நான் அவனை திட்டலை, அடிக்கலை, ஒன்றுமே பண்ணலை, இவன் எதில் உத்தரத்தில் தொங்க போகிறானா ஃபேனில் தொங்க போகிறானான்னு பயந்து போய் ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணின்னு நேரம் வீட்டு வாசலில் போய் நிற்குது. அந்த அம்மா அந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்தது அந்த பையனுடைய அம்மா. டீச்சர் என்ன இந்த நேரத்தில் வந்துக்கிறீங்களேன்னு. உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க டீச்சர். ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக நான் போகிறேன், என் ஸ்டூடெண்ட்டு தான், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தேன், அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்ன்னு. அப்போ தான் டீச்சருக்கே அர்த்தம் புரிஞ்சுது. நான் தூங்க போகிறேன், நீ தூங்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். அவனுக்கு எழுதி தெரியல, நான் தொங்க போகிறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான். அதனால ஒரு 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 எவ்வளோ பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிட்டு பாருங்க. தமிழை பேச்சு மொழி, எழுத்து மொழி. எந்த ஒரு மொழி வீழ்ச்சி அடையும் தெரியுமா? பேச்சு வழக்கிலிருந்து விலகிவிட்டால் அந்த மொழி அழிஞ்சிடும். குறிக்கோளை தேர்ந்தெடுங்கள், மேற்கோள் ஆவீர்கள்னு ஒரு கவிஞன் எழுதணும். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் லைன் அது. நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், எதையாவது சாதிக்கணும்னு விரும்புங்க. ஏன்னா நீங்கள் நினைச்சா செயல்படுத்த முடியும். ஒரு பாரதியாருடைய கவிதைகள் எல்லாம் நான் கொண்டாந்து நயத்தையோ கருத்துரையோ அதெல்லாம் நான் விளக்க விரும்பலை. அவன் நம்பினான், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லைக்கான் என்று கும்மியடின்னு அப்படி ஆனந்தமா பாடும். பாரதி எல்லாரையும் நம்புற. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு பெண்ணிடத்தை தானே கூட்டு சொல்றான். சாதிகள் இல்லைடா தம்பின்னு ஒரு குப்புசாமியை கூட்டு உட்கார வச்சு சொல்லிருக்கலாம். இல்லை என்ன கந்தசாமின்னு ஒருத்தன் இருந்தான்னா வாழ்நாள் முழுவதும் கந்தசாமி இல்லை. 40 வயசாக கந்தசாமி செட்டியார், கந்தசாமி கவுண்டர், கந்தசாமி நாயக்கர், கந்தசாமி கோவிந்த் முதலியார் எல்லாம் ஆயிடுவான். ஆனால் கமலான்னு ஒரு பெண்ணு இளமையிலே பெயர் சூட்டப்பட்டால் 90 வயசு வரைக்கும் கமலா தான். கமலா நாயுடு, கமலா செட்டியார், கமலா கவுண்டர், கமலா பன்னியன் போடுறது கிடையாது. ஏன்? பெயரளவில் கூட சாதியை சேர்க்காத ஒரே சாதி பெண் ஜாதி தான் என்பதுதான். ஒரு பெண்ணை கூட்டு நம்பிக்கையா சொன்னா சாதிகள் இல்லை பாப்பா, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்களுக்கு இருக்கிறது அறிவு, பெண்களுக்கு இருப்பது ஞானம். உண்மையது லைஃப்ல தான் தெரியாது. அவள் ஒன்று சொன்னால் அது சரியாக இருக்கும். வாழ்க்கையில் அறிவு சிந்தித்து திட்டமிடும், ஞானம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அப்படி ஒரு பெருமிதம் ஒரு பெண்ணுக்குள் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மண்ணிலே தர்மம், அறம் உயிரோடு இருக்கிறது என்றால் அது என்னுடைய பெற்ற தாயால் வாழ்கிறது, கட்டிய மனைவியால் வாழ்கிறது, பெற்ற மகளால் வாழ்கிறது, கூட பிறந்த சகோதரியால் வாழ்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு அறம் என்பது ஒரு பெண்ணால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயிரோடு என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை.
பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.